இந்த டைனிங் டேபிளை இப்போ மடக்கி ஃபோல்டு பண்ணோம்னா அழகாக என்ன இப்போ பகலில் நம்ம டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு படுக்கும்போது இதை மடக்கி விட்டோம்னா இதில் 2-3 பேர் படுத்துக்கலாங்க. அழகாக குழந்தைங்களாம் அழகாக கீழே விழுந்துருவாங்கன்ற பயம் வேண்டாம். அழகாக இதுலேயே படுத்துக்குவாங்க எல்லா குழந்தைங்களும். அது ஒரு நல்ல வசதியாக கொடுத்துருக்காங்கங்க. இங்கே இந்த மாடல் நல்லாயிருக்கு. இது அழகாக இது மடங்கின உடனே நல்ல பெரிய பெட்டாக வந்துடுங்க. அழகாக பெட்டு மாதிரியே வந்துடும். இதை மாட்டின உடனே அவ்வளோதான். அழகாக வந்து என்ன ஆயிடும், அங்கே பெட்டு நம்ம பெட்டில் 2 பேர் படுத்துக்கலாம், அங்கே 2 பேர், மொத்தம் 5-6 பேர் படுத்துக்கலாங்க தாராளமாக. இப்போ மணி சொன்ன இந்த டைனிங் டேபிள் வந்து ராத்திரி நேரத்தில் பெட்டு மாதிரி மாற்றலாம். 2 பேர் தாராளமாக படுக்கலாம். நம்ம சோஃபாவில் ஒருத்தர் தாராளமாக படுக்கலாம். இங்கே மேலே ஒருத்தர், இங்கே சின்ன பிள்ளைகள்லாம் மேலேயும் இருந்துக்கலாம். அப்புறம் பெட்ரூம் ஹோம் மாதிரியே, டோட்டலாக ஹோம் மாதிரியே நல்லா. இது ஒரு நல்ல ஐடியாங்க. இது டைனிங் டேபிள் பகலில் ராத்திரி நேரத்தில் பெட்டு. இது ரொம்ப சின்ன பிள்ளைங்க கீழே விழுந்துராது, ஹைட்டு கம்மி, அதனால கீழே விழ மாட்டாங்க, பயம். இது மேலே ஒரு கம்ப்யூட்டரை விரிச்சிட்டிங்கன்னா அழகாக பெரிய கம்ப்யூட்டர் போர்வையை விரிச்சிட்டோம்னா அழகாயிரும்.